வணக்கம். வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர் நாவண்ணா வர்ணவலசிங்கம். நாளைக்கு உலக தொழிலாளர் தினம். எமது கடத்தொழில் உறவுகளுக்கு தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த கடத்தொழில் உறவுகளுக்கு நாங்கள் நல்வாழ்த்தை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் என்னென்று சொன்னால், இப்போ எங்கள் இந்த கடத்தொழில் குடும்பங்கள் உழைச்சு சந்தோஷமாக எங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு போனால் நாங்கள் உண்மையின்படி இந்த தொழிலாளர் தினங்களை நாங்கள் கொண்டாடலாம். இன்று நாங்கள் எல்லாராலையும் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு எங்கள் இந்த கடத்தொழிலை இழந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு நேரம் உழைச்சி சாப்பிட்றதுக்கு வழியில்லாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அரசியல்வாதிகளும் அவர்களால் இயங்குகின்ற சில அரசாங்க உத்தியோகத்தன்மார்களும். இன்றைக்கு அவ்வளவு தூரத்துக்கு இன்றைக்கு எங்கள் இந்த தொழில்கள் ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் கூட்டுறவு திணைக்களம். இன்றைக்கு இந்த கூட்டுறவு திணைக்களம் இன்றைக்கு உண்மையின்படி எங்கள் இந்த தொழிலாளர் இன்றைக்கு கடத்தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, பனதண்ணி அபிவிருத்தி அமைப்புகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த கூட்டுறவு தான் முன்னுக்கு நின்று இந்த கூட்டுறவால் தான் இந்த இதுகள் எல்லாரும் இந்த கடத்தொழில் இருந்தாலும் சரி எல்லாரும் சரி முன்னுக்கு இன்றைக்கு எவ்வளோ நாங்கள் சாதித்த நாங்கள். இப்போ இன்றைக்கு இருக்கின்ற கூட்டுறவு திணைக்களங்கள் கூட்டுறவு அதிகாரிகள் சில அரசியல் கட்சிகளுக்கு கீழால் இயங்கி கொண்டு இன்றைக்கு எங்கள் இந்த தொழிலாளிகள் அமைப்புகள் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கி இன்றைக்கு எங்கள் இந்த தொழிலாளி கடத்தொழில் அமைப்புகள் எல்லாம் சிதறி போயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி இந்த கதையை கேட்டு இன்றைக்கு உண்மையாக நல்லபடியாக இயங்கி கொண்டிருந்த அமைப்புகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அவர்கள் கட்சி இந்திய ஆக்களை போட்டு அந்த அமைப்புகளுக்கு கட்சி இந்திய ஆக்களை போட்டு இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துல கோடான கோடி சொத்துகள் இன்றைக்கு சொத்துக்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு சிதறடைந்து இன்றைக்கு கடத்தொழில் மக்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு கூட்டுறவு திணைக்களத்தால் யாழ் மாவட்ட உதவி கூட்டுறவு ஆணையாளரால் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு தான் இதான் மேம்படி எங்கள் இந்த தொழிலாளர்களை கண்மூடித்தனமாக சிதைத்து இன்றைக்கு தொழிலாளர் தினம் கொண்டாட போனீங்க. நாளைக்கு இந்த தொழிலாளர்கள் தினம் கொண்டாடுறது என்ன அர்த்தம் இருக்குது? உண்மையின்படி ஒரு அமைப்புகள் அது கூட்டுறவு திணைக்களமாக இருக்கலாம், அல்லது நீரியல் திணைக்களமாக இருக்கலாம், அல்லது நெக்டா நிறுவனமோ நேரா நிறுவனமோ அல்லது கடத்தொழில் அமைச்சாக இருக்கலாம். இந்த மக்களை உண்மையின்படி இந்த மக்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், என்னத்தாலே நாங்கள் இந்த மக்களை நாங்கள் முன்னேற்றலாம், இந்த மக்களுக்கு என்ன செய்தால் இந்த மக்கள் முன்னேறுவார்கள், இந்த குடும்பங்கள் சந்தோஷமாக வாழும் என்றொரு எந்த விதமான சிந்தனையுமே கிடையாது. எப்படி அழிக்கலாம், இந்த மக்களை எப்படி அழித்து எப்படி இந்த கடல் வளத்தையும் அழித்து எல்லாத்தையும் அழித்து இந்த மக்களை பட்டினி சாவுக்களை எதிர்நோக்கி தாங்கள் சொல்கிறபடி தாங்கள் இந்த சொல்லுக்கு ஆட வச்சு இன்றைக்கு பல நாடுகளை கொண்டு இங்கே இறக்கி அவர்களுக்கு இடங்களை விற்று எவது மக்களை அடிமையாக்குற ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களை யோசித்து பாருங்கோ, சிந்திச்சு பாருங்கோ, இன்றைக்கு எங்கள் கடலில் என்ன இருக்குன்னு சொல்லி என்ன இருக்குது? இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு சட்டவிரோதமான தொழில்களை கொண்டு சட்டவிரோதமான தொழில்களுக்கு முன்னுரிமையை வழங்கி இன்றைக்கு தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு பட்டினிச்சாவை எதிர்கொண்டு நிற்கிறார்கள். உண்மையின்படி சரியான ஒரு அமைப்புகளாக இருந்தால் இன்றைக்கு உள்ளூர் தொழிலை நிறுத்தி இருக்கலாம், இந்த சுருக்கு வேலைகளை நிறுத்தி இருக்கலாம், தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்தி எமது மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்துருக்கலாம். நாளைக்கு தொழிலாளர் தினம் கொண்டாட போகிறேன். இன்றைக்கு தொழிலாளர்கள் எல்லாம் பட்டினிச்சாவை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். பட்டினிச்சாவை எதிர்நோக்கி கொண்டு கேட்க இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இன்றைக்கு கடத்தொழிலை பொறுத்தவரை என்ன ஒன்றுமே இல்லை. உண்மையின்படி தொழிலாளர் தினம் என்று சொன்னால் தொழிலாளர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், உழைச்சி நாங்கள் சந்தோஷமாக இந்த குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் தொழிலாளர்கள் தினம். இன்றைக்கு தொழிலாளர்களை அடக்கி ஒடுக்கி அராஜகம் பண்ணி நீங்கள் சரியான முறையில் இந்த தொழிலை செய்ய விடாமல் தொழிலை அடக்கி கொண்டிருக்கிறீர்கள். யாரை வச்சு எங்கள் இந்த அமைப்புகளை தொழிலாளர்களை சிதறடிக்கலாமோ அவைகளை வச்சு சிதறடித்து கொண்டிருக்கிறீர்கள். சில கட்சிகள் வெறுட்டி பயமுறுத்தி சில அமைப்புகளை வச்சிருக்கிறீர்கள். இன்றைக்கு எங்கள் இந்த கடத்தொழில் எடுத்து பார்க்க போனால் இன்றைக்கு உண்மையாக 4-5 வருஷமாச்சு இந்த கடத்தொழில் மக்கள் படுற கஷ்டம் யாருக்கும் யாருக்கு எங்கே போய் சொல்லி ஆறுதல் அடைகிறோன்னு சொல்லி ஒரு கட்டத்திலான இருக்கிறோம். ஒன்று மேலாத கட்டத்திலான இருக்கிறோம்.
உண்மையின்படி நாங்கள் கடத்தொழிலாளர் முற்றுமுழுதாக நாங்கள் இந்த தொழிலாளர் தினத்தை நாங்கள் புறக்கணிக்கத்தான் வேணும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சகல இடத்திலே இன்றைக்கு மீன் உற்பத்தி ஆகிற இடங்கண்டாலும் சரி, ஏனென்று சொன்னால் இந்த தீவகங்கள் உண்மையின்படி எந்த காற்று புயல் அடித்தாலும் ஒதுக்குப்புறமான இடங்கள். இன்றைக்கு அதுகளுக்குள்ள கொண்டு அட்டை பண்ணிய விருதுகள் அங்கால உள்ளூர் சோழர் அடித்து விராண்டி கடலை நாசம் அடித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மீன் வளமே இல்லாமல் நாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ இதுகளுக்கு எல்லாத்தையும் காரணம் வேறு. சரியான அமைப்போல் இருந்து சரியான முறையில் கொண்டு போய் மக்களை நல்வழிப்படுத்தி நல்ல முறையில் கொண்டு போய் கொண்டு கேட்கறது தான் இந்த கட்சி இதுக்குள்ள பூந்து கட்சி கூட்டுறவு திணைக்களத்தை கூப்பிட்டு கூட்டுறவு திணைக்களத்து ஆட்சியோட அந்த அமைப்புகளை கலைச்சு அந்த கூட்டுறவு திணைக்களம் கட்சி இந்தியாக்களை போட்டு இன்றைக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுது. இன்றைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் மக்களுக்கு சொத்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோடான கோடி சொத்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. கடல் வளம் முற்றாக அழிக்கப்பட்டு முடிஞ்சது. அங்கால சுருக்கு விலகாரம் தான் அழித்து கொண்டே இருக்கிறான். இந்தியாவில் உள்ளூர் தோழர் அழித்து கொண்டிருக்கிறான். இதுக்கு யாருமே நடவடிக்கை எடுக்காமல் கண்ண மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வர்த்தக மாநில அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு உள்ளூர் இழுவமணி தடை என்று சொல்லி 2017ஆம் ஆண்டு வர்த்தக மாநில அறிவித்தல் பட்டது. அறிவிக்கப்பட்டதை கூடவே நடைமுறைப்படுத்த முடியாத அரசாங்கம் இன்றைக்கு தொழிலாளர் தினத்தை கொண்டாட போகிறார். நாளைக்கு என்ன தொழிலாளர் தினத்தை கொண்டாட போகிறார்கள்? தொழிலாளர்களை எல்லாத்தையும் சாகடிச்சு போட்டு தொழிலாளர் தினம் மே தினம் தொழிலாளர் தினம் கொண்டாடுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது எங்களுக்கு அது விளங்க இல்லை. உண்மையின்படி இனிமேத்தன்னும் இன்றைக்கு நாளைக்குமே உண்டு தொழிலாளர்கள் தினம். இதில் தன்னும் உண்மையின்படி இந்த நீர்வளத்துறை என்றாலும் சரி, அடுத்தது கடத்துறை அமைச்சர் என்றாலும் சரி, கூட்டுறவு திணைக்களம் என்றாலும் சரி, நெக்டார் நிறுவனமோ நேரா நிறுவனம் இது சம்மந்தப்பட்ட கடத்தொழிலில் சம்மந்தப்பட்ட சகலர் இனிமேத்தன்னும் உங்களோட மனச்சாட்சிக்கு வேலை செய்கிறீங்களோட்டு பார்ப்போம். உங்களோட மனச்சாட்சியை தொட்டு மனச்சாட்சியின்படி சொல்லுங்க. மனச்சாட்சியின்படி சோறு தின்னுங்க. நீங்கள் வேறு என்னத்தை தின்னாமல் மனச்சாட்சியின்படி சோத்தை தின்னுங்க. இந்த மக்களுக்குள்ள நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றதா தான். எங்களோட கடல் வளத்தை பாதுகாத்து தரவுண்டா நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் இந்த கடல் வளத்தை பாதுகாப்பு தந்தால் நாங்கள் உண்மையாக உழைச்சி இந்த அந்நிய செலவாடியை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம். முந்தின காலத்தில் நாங்கள் 48 விதமான மீனை பிடிச்சி அனுப்பின மாதிரி திருப்பியும் நாங்கள் 2-3 வருஷத்துக்குள்ள அப்படி செய்வோம். ஏன்னா மீன் உற்பத்தி ஆகும். அதை உண்மையாக தடை செய்யப்பட்ட சூழல் அத்தனையும் தடை செய்து இனிமேத்தன்னும் இந்த கடற்தொழில் மக்களை நிம்மதியாக வாழ்றதுக்கு வழிவகுக்கணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.